திமுகக்கு வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி? எதுக்கு நீங்க தேர்தல் ஆணையரா இருக்கணும்? இப்பெல்லாம் இந்த குரூப் 1 ஆபீசரை வந்து ஐஏஎஸ் ப்ரமோட் பண்றதுக்கு இதான் மெயின் கிரைட்டீரியா இருக்கு. எங்களை குரூப் 1 ஆபீசரா இருந்து ப்ரமோட் ஆகி வந்தவங்க தான். யாரு சிறப்பா இந்த மாதிரி ஊழல்ல வேலைகள் செய்வாங்க, ஊழல்வாதிகளை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கிரைட்டீரியாவே அரசாங்கத்தில் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து இன்னைக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம கத்துறோம் ரைட்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க காதல் எப்படி விழுன்னு எனக்கு புரியல. நம்ம இன்னைக்கு பேசுறோம்னா நேத்தி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நேத்தி பேப்பர்ல ஒண்ணு வந்திருக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வீடு கட்டி இருக்கிறார். சிக்கோ நகர்ல கிண்டியில வீடு கட்டி இருக்கிறார். அவர் என்ன எப்படி வீடு கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல இருக்கு. என்னன்னா அந்த சிக்கோல வந்து இடம் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தான் அந்த இடம் கொடுக்கப்படும். அங்க ஒருத்தர் பேர்ல இடம் இருந்திருக்கு. அந்த இடத்தை ஆட்டைய போடுறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அவரை வந்து மாமனார்னு ரேஷன் கார்டுல சேர்த்துக்கிட்டார். மாமனார் பேரு யார் அந்த லேண்ட் வச்சுக்கோ அவர் பேர மாமனாரா சேர்த்துக்கிட்டு அந்த இடத்த ஆட்டைய போட்டு மாமனார் பேரை தூக்கிட்டு இவருடைய ரியல் மாமனார் பேரை போட்டுக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு மாமனார் பேரை ரேஷன் கார்டுல மாத்திட்டு அவர் வீடு கட்டினதே இப்படிதான். இன்னொரு அமைச்சர் ராஜகண்ணப்பன் இப்பதான் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல 5 ஏக்கர் நிலம் கவர்மெண்டோட லேண்ட் அத ஆட்டைய போட்டாரு. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் கொள்ளை அடிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்க அமைச்சரவையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பார்க்கிறாரு, யார் சிறப்பாக கொள்ளையடிப்பார்கள்? செந்தில் பாலாஜி கேட்கவே வேணாம். அவருடைய மெயின் கிரைட்டீரியாவே என்ன பார்த்தாரு, இந்த தேர்தல் 2019 கட்சிக்குள்ளே வராரு திமுகக்குள்ள. 2021 பெரிய பதவி டாஸ்மாக் இபி 2 பெரிய பதவி. எதுக்கு இந்த 2 பெரிய பதவி கொடுத்திருக்காங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. திமுக ஆண்டாண்டு காலமா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மெகா ஊழல்வாதிகள். திமுக அமைச்சராக இருக்கிறவங்க மெகா ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. ஆனா அவர்களை விட தாண்டி 70,000 கோடி 80,000 கோடி பட்ஜெட் இருக்கிற இது இபி மின்சார வாரியத்தையும் 50,000 கோடி வருமானம் வர டாஸ்மாக் மொத்தம் 1,30,000 கோடி. வேற எந்த துறையும் வேற எந்த அமைச்சரும் இவ்வளவு பட்ஜெட் ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியல. அப்போ இவ்வளவு பட்ஜெட்டை வந்து ஒரு அமைச்சருக்கு கொடுக்கிறாருன்னா என்ன காரணம்? ஒரே காரணம் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரே காரணம் தான். ஊழல்ல சிறந்தவர் செந்தில் பாலாஜி.